இங்க ஒரு ஏமாந்த பையன் இருக்கான். இவனை ஏமாத்தி இன்னைக்கு சாராயம் குடிக்க 100 ரூபா வாங்கிடுவோம். எப்பா தம்பி, நீ எங்க இருந்து வர தம்பி? நாளை தாத்தா, சென்னையிலேருந்து வரேன். இப்போ திருச்சி போகணும், அதனால பஸ்ஸுக்காக உக்காந்துருக்கேன். அப்படியா தம்பி? சென்னையில எந்த பக்கம் இருக்க? நான் சென்னையில் கோயம்பேட்டில் இருக்கேன் தாத்தா. அப்படியா பேரா? தம்பி, உங்ககிட்ட ஒரு 100 ரூபா கிடைக்குமாப்பா? எதுக்கு தாத்தா? என்ன ஆச்சு? என்ன வேணும்? இல்லப்பா, உன் பாட்டிக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாம படுத்திருக்கா. நீ 100 ரூபா கொடுத்தீன்னா நான் போய் மாத்திரை வாங்கிட்டு வருவேன். சரி தாத்தா, 100 ரூபா தானே, நான் கொடுக்குறேன். இந்தாங்க தாத்தா. எப்படியோ இவனை ஏமாத்தி நம்ம 100 ரூபா வாங்கிட்டு போய் சாராயம் கடையில் போய் ஒரு போட்டில் வாங்கி குடிப்போம். சரிப்பா பேரன், நான் போயிட்டு ஆயாவுக்கு மருந்து வாங்கிட்டு வரேன்ப்பா. சரிங்க தாத்தா, போயிட்டு வாங்க. சரி, ஒரு பஸ்ஸு போயிடுச்சு. சரி, புக்கை படிச்சுக்கிட்டு இருப்போம், இன்னொரு பஸ்ஸு வருதான்னு பார்ப்போம். என்ன, இந்த கிழவனுக்கு நம்ம 100 ரூபா கொடுத்தா ஹாஸ்பிட்டலுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு இந்த கிழவன் வாங்கினான். கடைசியில் பார்த்தா இவன் சாராய பாட்டில் வாங்கி எடுத்துக்கிட்டு வரான். யோ தாத்தா, நீ என்ன பொய் சொல்லிட்டு காசு வாங்கிட்டு போனியா? என்னப்பா பேரா சொல்ற? நான் மருந்து வாங்கணும்னு, பாட்டிக்கு மருந்து வாங்கணும்னு சொல்லி காசு வாங்கினேன். அப்புறம் அந்த பக்கமா போனேன்னா நான் எனக்கு மருந்து வாங்கிட்டு வந்துட்டேன்ப்பா. தாத்தா, என் மரியாதையா என் 100 ரூபா கொடு. ஏய், என்னடா, நானும் சும்மா போனா போட்டுன்னு விட்டா ஒரேடியா என்ன மிரட்டுற? என்ன 1 கோடியா தந்த? 100 ரூபா தானே தந்த? காசு கீசுன்னு கேட்டா குச்சி எடுத்து மண்டையிலே போட்டுருவான். என்ன, காசு வாங்குற வரைக்கும் தாத்தா பொறுமையா பேசிட்டு இருந்தாரு, இப்ப காசை வாங்கி குடிச்ச பின்னாடி இப்படி பேசுறாரு. யோ தாத்தா, என்ன வார்த்தைலாம் வேற மாதிரி போகுது. என்னடா 100 ரூபா கொடுத்துட்டு ஒரேடியா நீனு பேசுற? ஏறி வந்து ஒரு மெரிச்சன்னு வச்சுக்கோ, குறுக்கெலும்புலாம் உடஞ்சிடும்.